Dear students, chapter 2 plus 2 maths, example 2.9. If z1 equal to 3 plus 4i, z2 is equal to 5 minus 12i and z3 is equal to 6 plus 8i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, find modulus of z1, z2, modulus of z2, modulus of z3, modulus of z1 plus z2, modulus of z2 minus z3 and modulus of z1 plus z3 அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம z1 கன்சிடர் பண்ணிக்கலாம். z1 is equal to 3 plus 4i implies that modulus of z1 equal to square root of 3 square plus 4 square. 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9 plus 16 equal to 25 root of 25 equal to 5 அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் z2 கன்சிடர் பண்ணுறோம். z2 is equal to 5 minus 12i which implies that modulus of z2 equal to square root of 5 square plus minus 12 square equal to 25 plus 12 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 144 equal to root of 169 அப்படின்னு வந்துடும். 169 ரூட் வந்து பார்த்திங்கன்னா 13. அதுக்கடுத்தது z3. z3 is equal to 6 plus 8i அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். implies that modulus of z3 equal to 6 square plus 8 square அப்படின்னு வரும். 6 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 36, 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, அதனால் 36 plus 64 equal to 100, square root of 100 which is equal to 10. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா modulus of z1 plus z2 equal to modulus of z1 ஓட வேல்யூ வந்து 3 plus 4i, z2 வந்து 5 minus 12i, அதனால் இது 3 plus 5 வந்து 8, 4i minus 12i வந்து minus 8i. இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கும்போது 8 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர்னு வரும். இருந்தாலும் அந்த ஸ்கொயர் வரதுனால நான் ப்ளஸ்ஸே போட்டுட்டேன். ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 64 1, இது ரூட் ஆஃப் 128 வரும். இது வந்து 64 இன்ட்டு 2 நம்ம பிரிச்சுக்கலாம். 64ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா 8, ரூட்டுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது, அதனால் ரூட் 2 அப்படின்றத அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z3 இதை எடுக்கும் பொழுது z2ஓட வேல்யூ 5 மைனஸ் 12i, z3 வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ளஸ் 8i, இங்கே மைனஸ் வர்றதுனால ரெண்டையும் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். 5 மைனஸ் 6 வந்து மைனஸ் 1, இங்கே வந்து மைனஸ் 12i மைனஸ் 8i வந்து மைனஸ் 20i அப்படின்னு இருக்குது. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர் வந்து நமக்கு 20 ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 400 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 401 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z3. z1 வந்து 3 ப்ளஸ் 4i, z3 வந்து 6 ப்ளஸ் 8i, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3 ப்ளஸ் 6 வந்து 9, 4 ப்ளஸ் 8 வந்து 12, அதனால் 12i which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். 9 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 81 ப்ளஸ் 144, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வரும். அதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து 15. இப்போ நம்ம தேவையானது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.